நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராஜா வந்திருக்கிறார் சிறுகதை தொகுப்பிலிருந்து அழகம்மாள். எழுதியவர் கு. அழகிரிசாமி. ஒலி வடிவில் வழங்குபவர் விவேக். அழகம்மாள் 2வது தடவையாக இலையில் சாதத்தை வைப்பதற்காக குனிந்தாள். ஆனால் அதற்குள்ளாக கிருஷ்ணகோனார் போதும் என்று கையால் தடுத்துவிட்டு எழுந்து விட்டார். இது என்ன, ஒரு உருண்டை சாதம் கூட சரியாக சாப்பிடலையே, அதுக்குள்ள எழுந்துட்டீங்க என்று சொல்லி உண்மையாகவே அங்கலாய்ந்தாள் அழகம்மாள். கோனார் அன்று வழக்கம் போலத்தான் சாப்பிட்டு எழுந்தார். ஆனால் அது அழகம்மாளுக்கு ஓர் உருண்டையாகப்பட்டது. அத்தோடு 4-5 நாட்களாகவே கோனார் சரியாகச் சாப்பிடவில்லை என்று அவளுடைய எண்ணம். ஒன்றும் தோன்றாமல் சாதத்தை கையில் ஏந்தியவாறு நின்றாள். கை கழுவ தண்ணி கொண்டா என்று சொல்லிவிட்டு இடது கையை பக்கத்திலிருந்த கதவில் ஊன்றிக்கொண்டு நின்றார் கிருஷ்ணகோனார். அழகம்மாள் மௌனமாக தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். உடம்புக்கு ஏதாச்சும் செய்தா சொல்லுங்களேன் என்று சொல்லிவிட்டு கவலையோடு அவருடைய முகத்தை பார்த்தாள். கோனார், உடம்புக்கு என்ன, ஒண்ணுமில்ல என்று சொல்லிவிட்டு இடது கையால் தண்ணீரை வாங்கி கொண்டு வெளியே வந்து கையை கழுவினார். கோனார் வாசல் திண்ணையில் போய் படுப்பதற்காக பாயை விரித்தார். மிகவும் அலுப்போடு ஒரு பழைய தலையணையை எடுத்து போட்டுக்கொண்டு சாய்ந்தார். எம்பெருமானே என்று தீனமான குரலில் சொல்லிவிட்டு தலையணையை சரிபடுத்தி தலைக்கு தாங்கிக் கொண்டார். பகலில் உடம்பை முறித்து வேலை செய்த களைப்பு கண் இமைகளை மூடியது. உடம்பு வலி தாங்காமல் காலையும் கையையும் உதறிக்கொண்டு கிடந்தார் கோனார். இந்த சமயத்தில் உள்ளே இருந்து, கொஞ்சம் இஞ்சி சாறு சாப்பிட்டு விட்டு படுக்கிறீங்களா, உடம்பு வலிக்கு தேவல என்று அழகம்மாள் பரிவோடு கேட்டாள். கொஞ்சம் சீக்கிரம் போட்டுக்கொண்டா, தூக்கம் கண்ண சொக்குது என்று சொல்லிவிட்டு புரண்டு படுத்தார் கோனார். அன்றிரவு இஞ்சிச் சாற்றை கோனார் சாப்பிட்ட பின்தான் அழகம்மாள் சாப்பிட உட்கார்ந்தாள். அவளுக்கு அன்று சாப்பாட்டில் கவனமில்லை. வயசாகுது, மனுஷன் உடம்பு வேலைக்கு தாங்கல, அதிலும் சாப்பிடாம இப்படி கிடந்தா உடம்பு என்னத்துக்காகும் என்ற சிந்தனையிலே மனசை அலட்டிக் கொண்டிருந்தாள் அழகம்மாள். ஏதோ 2 கவளம் சோற்றை வாயில் போட்டுக்கொண்டு முந்தானையை விரித்து படுத்துவிட்டாள். அழகம்மாள் படுத்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் வீட்டுக் கதவை யாரோ தட்டுவது கேட்டது. வாசல் திண்ணையில் படுத்திருந்த கோனார் தூங்கப் போய்விட்டார். அதனால் அழகம்மாள் யாரென்று கேட்டுக்கொண்டே வெளியே ஓடி வந்து கதவை திறந்தாள். திறந்ததும் கோபால் உள்ளே நுழைந்தான். என்ன கோபாலு, இப்போதான் வரியா என்று ஆவலோடு கேட்டுக்கொண்டு அவனது வலது கையிலிருந்த பையை வாங்கினாள் அழகம்மாள். கோபால், 9:30 பஸ்ஸுக்கு வரேன், என்ன அதுக்குள்ள கதவை அடிச்சு தூங்கிட்டீங்களே? Sample complete. Ready to continue?